மதுரையில் பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் திமுக தேர்தலில் ஜெயிக்க புது புது ட்ரிக்ஸ் கண்டுபிடிப்பாங்க என்றும், அது மட்டுமல்ல அதிமுக கட்சி மக்களுக்கான கட்சி என்றும், அதனால்தான் விக்கிரவாண்டி தேர்தலில் பின்வாங்கினோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். அதன் வீடியோவை முழுமையாக காண்போமாக. அவர் அதிமுகவுடைய தொண்டர்களும் சரி, தலைவர்களும் சரி, பொதுவாகவே தேர்தல் கண்டு அஞ்சுவது கிடையாது. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த அறிவியல் வளர்ச்சின்னு சொல்றாங்கல்ல, அறிவியல் வளர்ச்சியில புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்கப்பா. இந்த ரோபோட் என்னன்னா அதே பரிமாறு தான். இப்ப என்னன்னா குடும்ப ஃபேமிலிங்க மொத்தம்லாம் கொடுக்குதா. மனைவி தொந்தரவே இல்லாம இருக்கின்றதுக்கு வெளிநாட்டுலாம் இப்படி ஒரு பொம்மையை வாங்கி ரோபோட்டை வாங்கி வச்சுக்கிறாங்க. அது பாட்டு சொன்னதை செய்யுது. இப்ப ஹோட்டல்லையும் அது மாதிரி திமுக தேர்தலுக்கு செல்வா, தேர்தலுக்கு புது புது கண்டுபிடிப்பா. இது எப்படி மக்களை ஏமாற்றி எப்படி மக்களை மயக்கி ஓட்டு போட வைக்கலாம் அப்படின்றத புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறாங்க. திருமங்கலம் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். பாத்தீங்கன்னா கிடா விருந்து, அதுல பாத்தீங்கன்னா கிடா விருந்து சாப்பிட்டு போறதோட கீழே அடியில இலையில நல்லா விருந்து வைப்பாங்களாம். எங்க தஞ்சாவூர், கும்பகோணம் இந்த பக்கம் விருந்து வைப்பாங்களாம். மொய் விருந்து. இந்த மாவட்ட ஜெயகரசு மொய் விருந்து என்னன்னா, அந்த குடும்பத்துல ரொம்ப நாள் கழிச்சு எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தாங்கன்னா அந்த மொய் விருந்துல என்னன்னா கீழே பணம் வச்சுட்டு போவாங்க. சாப்பிட்டு பணம் இவங்க வச்சுட்டு போவாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க, அது மொய் விருந்து சாப்பிட்றவங்க வச்சுட்டு போவாங்க, அது எழுத மாட்டாங்க, அதுல வச்சுட்டு போவாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க, மொய் விருந்தும் போட்டு கீழே பணமும் வச்சுட்டாங்க. இப்படி எல்லாம் செஞ்சாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இளங்கோவன் சொல்றாரு, இன்னைக்கு நடக்கிற ஆட்சி, தமிழகத்தில் நடக்கிற ஆட்சி காமராஜர் ஆட்சின்றார். இவருக்கு என்ன பரிசு கொடுக்கறதுனே தெரியல. காமராஜர் ஆட்சின்னு சொல்லி காங்கிரஸ்ல இருக்கிற ஒரு தலைவரை ஸ்டாலினுடைய ஆட்சி காமராஜர் ஆட்சின்னு, இது தமிழகத்துல இருக்க காங்கிரஸ்காரங்களே யாராச்சும் ஏற்றுக்கொண்டாங்களா? சத்தியமூர்த்தி பவன்லயே சொல்றாரு, இது காங்கிரஸ், ஸ்டாலின் காங்கிரஸ் மாதிரி முதலமைச்சர் காமராஜர் மாதிரி ஆட்சி செய்யறாருன்றார். இப்படி இருக்கிற சூழ்நிலையில விக்கிரவாண்டி தேர்தலில் என்ன கான்செப்ட் வச்சிருக்காங்கன்னு தெரியல. அங்க ஜனநாயகம் தேவைக்க போறதில்லை. என்ன விதமான தேர்தல் ஆணையம் எந்த வித நடவடிக்கையும் எடுக்க போறதில்லை. அப்புறம் அதுல போய் எதுக்கு தனித்து நின்று எங்க ரெட்டையில நின்றுச்சு. அது மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் நின்று இருக்கணும்ல. 234 தொகுதியில வந்துடும் சொல்றாங்க. நான் கேட்கிறேன், இந்த வெற்றினால திமுக காரங்க மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்களா? உண்மையான வெற்றியா? அது உண்மையான வெற்றி அல்ல. இது வாங்கப்பட்ட வெற்றி, மக்களை விலைபேசி வாங்கப்பட்ட வெற்றி. மற்றும் இதுல கூட்டணி கட்சி அத்தனை பேரையும் வச்சுக்கிட்டு நான் கேட்கிறேன், அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கோங்களா? அவங்களுக்கு ஏன் எதுக்குங்க தனித்தனி கொள்கை? அவங்களுக்கு திராவிட கொள்கைன்னு வச்சுக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற என்ன தலைவர என்ன திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை தான் எங்க கொள்கை அப்படின்னு கம்யூனிஸ்ட் எல்லாமே கட்சியை இது பண்ணிடலாம். ஏன்னா அவங்க அந்த கொள்கை பிரகாரம் கடந்த 3 ஆண்டுகளாக எந்த குரலும் கம்யூனிஸ்ட் கொடுக்கவே இல்லை. விவசாயிகள் பாதிச்சிருக்காங்க, அன்பு சகோதரர் திருமாவளவன் இருக்கிறாரு, வேங்க வயல் அங்க மலமே கொண்டாந்து கலத்த இதுல தண்ணி டேங்க்ல இது பண்ணாங்க. ஒரு பட்டியலினம் பெண்ணை கூட்டி போய், ஆசை வார்த்தை கூட்டி போய் ஒரு எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர் உடைய மகன், மருமகன் கொத்தடிமை மாறி வச்சு சூடு போட்டு வச்சிருந்தாங்க. இதை கேட்கல. பாத்தீங்கன்னா 10 ரூபா கூட விட்டதுனால அவரை பிடிச்சி செந்தில் பாலாஜி உள்ள போட்டா, அதுக்கு எதிர்த்து கம்யூனிஸ்டுக்காரங்க எல்லாம் போய் கோயம்புத்தூர்ல போய் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணாங்க. அப்ப அவங்களுக்கு எதுக்கு கொள்கை? நான் கேட்கிறேன். எப்பா நான் கேட்கறது நியாயமா? என்னப்பா என்ன தலைவரே, நியாயமா என்னங்க? எதுக்குங்க தனித்தனி கொள்கை? அப்புறம் என்னங்க அவங்களுக்கு எல்லாத்தையும் துதி பாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த தேர்தலையும் அத்தனை பேர் நின்றுருக்காங்க. ஆனா எங்க பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை பொறுத்தளவு 2 ஆளுங்கட்சியும் எதிர்த்திருக்கோம். நாங்க எங்க தொண்டர்கள் எதிர்த்து வேலை பார்த்திருக்காங்க, பணபலத்தை எதிர்த்து வேலை பார்த்திருக்காங்க, 2 ஆளுங்கட்சியினுடைய அதிகார பலத்தை எதிர்த்து வேலை பார்த்திருக்கோம், எங்க நிர்வாகிகள் பார்த்திருக்காங்க.
ஆக பொதுச் செயலாளருடைய நியாயமான இது வந்து என்னன்னா, அவருடைய தீர்வு நிச்சயமாக மக்களுடைய மனநிலையை பார்க்கும்போது நிச்சயமாக எங்களுக்கு வாக்களிப்பாங்க. ஏன்னா ஏறி இருக்க விலைவாசி, நடந்திருக்க தில்லுமுள்ளு, மாவட்ட ஆட்சித்தலைவர் பாதுகாப்பு இல்லை, விஓக்கு பாதுகாப்பு இல்லை, யாருக்கும் போலீஸுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண் காவலருக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த ஆட்சியில 3 ஆண்டுகள்ல எல்லாமே. இப்ப கூட ஒரு சின்ன சம்பவம், நாகத்தீர்த்தத்துக்கு அருகாமையில போயிட்டு இருக்கேன் நான். நீங்க பாத்தீங்களா? வேகமா ஒருத்தர் ஓடியாந்தார். நான் ஒரு நிழற்குடை கட்டி கொடுத்துருக்கேன். அங்க இருந்து ஓடியாந்தார். ஓடியாந்து ஏதோ கோரிக்கை வைக்க போறாரு அப்படின்னு வந்தானே. அண்ணே, என் பேர் கருப்பையானே, எங்க அப்பா பேர் வீரையானே. அண்ணே, நான் கொடிமங்குளத்துல தானே இருக்கேன். என்னண்ணே 200 ரூபாய்க்கு மேல குவார்டர் விற்கிது, அதை கொஞ்சம் குறைய சொல்லுங்க, நீங்க எதுக்கோ கோரிக்கை வைக்கிறீங்க அப்படின்னு. என்னவோ என் மனைவி கூட எனக்கு கொஞ்சம், நான் கூட ஏதாச்சும் இருக்கும் ஜெயந்தி வேண்டாம் அப்படின்னு என் துறவியார்ட்ட. இல்லைங்க, ஓடியாரா பாருங்க, அவர் ஓடியாராரு, கொஞ்சம் வண்டி நிப்பாட்டியா அப்படின்னு டிரைவரை சொல்லி வண்டியை நிப்பாட்டு கேட்டா, அண்ணே சொல்லுவீங்களா, அண்ணே சொல்லுவீங்களா, ரொம்ப ஓரமான ஆளா ஒரு சட்டமன்றம் கூட போகுதுனே, போய் குறைக்க சொல்லுங்கண்ணே, நீ சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படி சம்பவங்கள நடக்குது. என்ன சொல்லுங்க, நீ சொல்லுங்க, வேற நீங்க தான் சொல்லணும். சார், அதெல்லாம் அவங்க பேச்செல்லாம் இப்ப எடுபட, அவங்கெல்லாம் இப்ப கட்சியிலேயே இல்ல, இப்ப பொதுச் செயலாளர் தான். அவங்க சொல்லுவாங்க, 1000 சொல்லுவாங்க, சொல்றது இல்ல, அவங்க சொல்றது வேற, அவங்க 1000 சொல்லலாம். எங்க பொதுச் செயலாளர் கரெக்டா சொல்லிட்டா, எங்க துணை பொதுச் செயலாளர் விவரமா சொல்லிட்டாரு. நீ அதை போயிட்டு நீங்க அதை கேட்டீங்கன்னா நீங்க அதுலதான் போடுங்க. ஏங்க, இதை கேட்டுட்டு நீங்க எதை போய் பேசிட்டு மக்கள் ஒரு குழப்பத்துல இருக்காங்க. திரும்ப அவங்க வந்துட்டாங்க, கட்சிக்கு தொண்டர்கள்லாம் கரெக்டா இருக்காங்க. தொண்டர்களா இவ்வளவு பெரிய ஓட்டு வந்து, இப்ப ஓட்டு வங்கி வந்து எங்களுக்கு கடந்த தேர்தலை காட்டிலும் இப்ப கூட தான் வாங்கியிருக்கோம், வேற ஒண்ணும் இல்லை. இதெல்லாம் வந்து தலைவர்கள் கூடி முடிவெடுப்பாங்க. பொதுச் செயலாளர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, துணை பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு. மற்ற கருத்துக்கள்னா அடுத்த நீங்க உங்களுடைய கருத்துக்கள்லாம் எங்க தலைவர் வரும்போது கேளுங்க, அவங்க அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் இல்லை. எங்களை பொறுத்தளவுக்கு திமுக தான் எங்களுக்கு எதிரி, அதுல மாற்று கருத்து எதுவும். இப்போ கூட நான் சொல்றேன், எப்பவும் சொல்றேன், தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தைப்பட்ட ஒரு தீய சக்தி அது எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்பொழுதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தீங்கு தான் நினைக்கும். இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு மோசமான இன்னைக்கு மணல் கடத்தல், பாத்தீங்கன்னா குவாரிகள் முறைகேடு, எல்லாமே முறைகேடு நடக்குது. கரண்ட் பாத்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நின்றுது. நீங்களாம் அனுபவிப்பீங்க. எங்க காலத்துல ஒரு மணி நேரம் கரண்ட் நிப்பாட்டி இருக்குமா? தடையற்ற மின்சாரம் கொடுத்தோம். இப்ப அப்படி இல்லை. எல்லாம் அவங்க சொன்ன வாக்குறுதி எல்லாம் இப்ப வேற வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. 500 ரூபாய்க்கு சிலிண்டர் தருவோம்னு நம்ம முதலமைச்சர் தேர்தல் அறிக்கை, அதெல்லாம் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. 40 கோடி ஓட்டு போட்டோம். நம்ம முதலமைச்சர் அவர் என்ன நாங்க இல்லைன்னா இவர் கொடுக்கணும்ல, இவர் ஆட்சியில தானே இருக்காரு. டீசல் வந்து 50 ரூபாய்க்கும் பெட்ரோல் 65 ரூபாய்க்கு இந்த ரூபாய் இருக்காரு நம்ம முதலமைச்சர். அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மக்கள். அந்த பரிசு இந்த சட்டமன்ற தொடர் கூட்டத்திலே அறிவிப்பாருன்னு நினைக்கிறேன். இனிமேல் 500 ரூபாய்க்கு சிலிண்டர் கொடுக்கப்படும், கேஸ் மானியம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுகிறது அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி டீசல் வந்து 50 ரூபாய்க்கும், பெட்ரோல் 65 ரூபாய்க்கும் கொடுப்போம்னு அறிவிக்க போறாரு. அறிவிக்க வேணும். நாடாளுமன்ற தேர்தல்ல பல தொகுதிகள்ல அதிமுக வந்து பாஜகவை விட பாத்தீங்கன்னா கம்மியான வாக்கு வாங்கிருக்குன்னு சொல்லிட்டு பாஜக வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டு பல்வேறு கோரிக்கைகள் வைக்கிறாங்க. அவங்க பல்வேறு விஷயங்கள் வந்து சொல்றாங்க, பாஜக வளர்ந்து சொல்லி அடுத்து முன் வைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதோட சேர்த்து வழக்கமா ஒரு தேர்தலோட தான் எங்களுக்கு இல்ல அப்ப இல்ல எங்களை பொறுத்த அளவுக்கு எங்க அம்மா எடுத்த முடிவுல இப்ப நம்ம தவறு செஞ்சிட்டோமோன்ற ஒரு இது இருக்கு. ரெண்டாவது, மக்கள் மத்தியில் தமிழ்நாட்டு மக்கள் பொதுவாக வந்து பாரதிய ஜனதாவை ஏற்றுக்கொள்ள விரும்பல. அவங்களுடைய கொள்கை வந்து ஒரு மதத்தை முன்வைத்து நடத்துற ஒரு கட்சியாக இருக்கு. எனவே இந்தியாவை ஆளுகிற ஒரு கட்சியாக இருந்தாலும் கூட ஒரு மதத்தவரை மட்டும் முன்னிலைப்படுத்துறாங்க. ஆக அப்படி இருக்கும்போது இது நாங்க மத சார்பற்றவர்கள். தமிழக மக்கள் பொதுவாக மத சார்பற்றவர்களை தான் விரும்புவார்கள். இப்ப நடந்து முடிந்த தேர்தலில் வந்து பொதுவாக திமுக, அதிமுக, நீங்க கூட ஜெகன் கேட்டார்,
3வது இடத்துக்குலாம் நீங்க போயிருக்கீங்கன்னு சொல்றாங்க, வளர்ந்துட்டோம். அப்படி இல்ல. நான் தான் சொன்னேன், நாடாளுமன்றத்துல 2 பார்வை இருக்கும். நாடாளுமன்ற தேர்தல்ல இப்ப அங்க என்ன நினைப்பாங்க, நாங்க யாரு? நாங்க 2014ல மோடியா, லேடியான்னு சொன்னோம். இந்த தேர்தல்ல தமிழன் உரிமை மீட்போம், தமிழ்நாட்டை வாழ்வழிப்போம், தமிழ் மக்களை வாழ்வழிப்போம் அப்படின்னு சொல்லிடணும். தனிமை உரிமை இருக்கும். அந்த கோரிக்கையை மக்கள் அவ்வளவாக அதை செவிசாய்க்கல. அவங்க இந்தியா கூட்டணியில வந்து அவங்க வந்து மோடியை எதிர்ப்போன்றாங்க. இந்த எதிர்ப்பு ஓட்டெல்லாம் திமுகவுக்கு போயிடுச்சு. மோடிஜி வரட்டும் அப்படின்றவங்க எல்லாம் அதுக்கு இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. இதுதான், வேற ஒண்ணும் இல்ல. இதுல வந்து திமுக பாரதிய ஜனதா ஒண்ணும் வளர்ந்தது மாதிரி இல்ல. அது குட்டை தான். அது குட்டை தான், அளவு குட்டை தான். தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு பாரதிய ஜனதா எந்த காலத்திலும் மோடிஜி வந்து இப்ப எத்தனை முறை வந்தாரு, என்னன்னா பேசினாரு. பேசிட்டு கடைசியில போய் எல்லா விருந்தெல்லாம் வச்சு ஒரு பெரிய விருந்து வச்சு அதுல நரகளை வச்சு விடுவாங்க. அது மாதிரி ஒரிசால போய் என்ன செய்ற, இந்த ஒரிசா மக்களை ஒரு தமிழன் ஆளலாமா, தமிழ்நாட்டுக்காரன் வந்து ஆளலாமா அப்படின்னு பேசினார். அவங்க உள்ளன்போடு அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா, மோடிஜி வந்தாருன்னா உள்ளன்போடு வரலன்னு அர்த்தம். அவர் ஓட்டுக்காக கேட்டாரு, ஓட்டுக்காக மக்களை நடத்தினாரு. அதுல சில பேர் வந்து மோடிஜி வரட்டும், என்ன நீங்க போறீங்களா, தலைவர் கீழே தலைய போட்டாரு, என்ன வேற எதுவும் சொல்லணுமா சொல்லுங்க. இல்ல மோடிஜி அங்க போய் ஒரு தமிழனா அப்படின்னு சொல்லினார். பாண்டியன் ஒரு IAS ஆபீசர், ஒரு துணை தமிழனுடைய பண்பாடே என்னன்னா, இப்ப ஹட்கார்கி பக்கத்திலேயே அருண்குமார்னு ஒருத்தர் இருக்காரு, பிஏவா இருக்கு. அவர் ஒரு தமிழர் தானே. இன்னைக்கு எத்தனை சாலைகள் வந்திருக்கு, பாலங்கள் வந்திருக்கு. அவரு மதுரைக்காரர் தான். ஆக மதுரைக்காரங்க எங்க போனாலும் சைன் பண்ணுவாங்க. அதை போய் அவர் அரசியலா பண்ணிட்டார். ஆனா எத்தனை முறை வந்தாலும் பாரதிய தமிழ்நாடு இப்ப நான் அந்த இவர் சொல்ற மோடி இல்ல, இவர் இல்ல, யாரு தமிழ்நாட்டுக்கு எந்த தலைவர் வந்தாலும் சரி, பாரதிய ஜனதா வளராது. அவங்க மதவாதத்தை முன்னிலைப்படுத்தும் போது தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க.